நமஸ்தே. பெரிய பாஷர் சூரிய பகவானுடைய விசேஷமான பல நாமாக்களை சொல்லின்னு வரும்பொழுது அதில் சவித்ரு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இந்த சபிதாங்கிற பதம் ரொம்ப விசேஷமான உன்னதமான நாமாவாக இருக்குன்னு பெரியவா சொல்லின்னு வர கேட்டுருக்கோம். அதில் நேற்றுக்கு ஒரு சின்ன பாயிண்டாக தீட்சிதர்வாளுடைய கிருதி ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே அப்படிங்கிற ஒரு கிருத்தியில் சரணத்தில் கடைசி அதாவது 3வது பேரால இங்கே அஜ்ஞான துவாந்த சவித்ரே அப்படின்னு ஒரு பதத்தை எப்படி கையாண்டிருக்கார் அப்படிங்கிறத நேற்றுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்த பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது சபிதான்னு சொன்னாக்கா உண்டாக்குகிறவன், உற்பத்தி செய்பவன் அப்படிங்கிறதாக ஒரு கிரியேட்டர் ரோலை சொல்லியிருக்கு. அதனால இங்கே விசேஷமாக அஜ்ஞானத்தை அழிப்பது மாத்திரமில்லை, அஜ்ஞானம் அழிஞ்ச பிறகு பூர்ணமான ஒரு ஆனந்தம்னு ஒன்று இருக்கே, அந்த ஆனந்தத்தையும் கொடுப்பவனாக இவன் இருக்கான்னு சொல்லி இந்த சவித்ருங்கிற பதத்தை அங்கே யூஸ் பண்ணியிருக்கா தீட்சிதர் அப்படிங்கிறத சொல்லின்னு வரேன். இப்போ அந்த இடத்துல நம்ம அத்வைத்தத்தினுடைய ஒரு முக்கியமான தத்துவமும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்க முடியாது. அதாவது சில மதங்கள்லாம் என்ன சொல்கிறது, இந்த கடைசி நிலைன்னு சொன்னாக்கா எல்லாமே சூன்யம், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது சார், நிர்வாணம்னு சொன்னால் சூன்யம் தான் சொல்லிட்டு பல மதங்கள் இருக்கு. அத்வைத்தத்தில் எப்படி சொல்கிற ஆச்சாரியால் எல்லாமே பரம ஆனந்தமான ஒரு நிலை அப்படிங்கிறத தான் கடைசியில் சொல்கிறா. சூன்யம்னு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் தாண்டி அவர் வேற இல்லை நம்ம வேற இல்லைன்னு தெரிஞ்சின்ற பிறகு எப்பவும் நித்திய ஆனந்தத்தில் அப்படியே லயிச்சு இருக்கக்கூடியதான ஒரு நிலைன்னு சொல்கிறோமே, அந்த நிலைமையை அந்த பூர்ண ஆனந்தத்தையும் சேர்த்து கொடுக்குறவராக அப்படி உண்டாக்கி கொடுக்குற ஒரு ரோலுங்கிறதுனால தான் இங்கே சவித்ருங்கிற ஒரு பதம் வருது அப்படிங்கிறத பெரியவா சொல்கிறா. அப்போ இந்த கிருத்தியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது பெரியவா சொல்கிறா, இது வாஸ்தவத்தில் முருகனை பற்றி எழுதின கிருத்தியாக இருக்கு, ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே அப்படின்ட்டு. ஆனால் தீட்சிதர் இந்த கிருத்தியை எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னா ரொம்ப ஸ்லாகிக்கிறார். அதாவது சமத்காரமாக இங்கே பல விஷயங்கள் உள்ள வச்சிருக்கார். எப்படின்னு கேட்டால் முருகனை நமக்கு எப்படி தரிசனம் பண்ணி வைக்கிறார் தீட்சிதர் அப்படின்னு பார்க்கறத இந்த கிருத்தியில் ரொம்ப முக்கியமாக வேதத்தில் எல்லா மந்திரங்களின் சாரமாக நம்ம சொன்னாக்கா காயத்ரி மகாமந்திரம்னு சொல்கிறோம். காயத்ரி மந்திரத்துக்கு மிஞ்சினதாக வேற மந்திரம் கிடையாதுன்னு தர்மசாஸ்திரத்தில் இருக்கு. ஏன்னா காயத்ரியா பரோ மந்திரஹா அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட காயத்ரி மகாமந்திரத்தினுடைய சாரம் எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே இந்த கிருத்தியில முருகப்பெருமான காயத்ரியில எப்படி சொல்லியிருக்கோ பரபிரம்மத்தை, அப்படிப்பட்ட பரபிரம்மமாக இங்க முருகனை நமக்கு ஒரு தரிசனம் பண்ணி வைக்கிறார் தீட்சிதர் அப்படின்னு பெரியவா அதை பற்றி ஸ்லாகிச்சு சொல்றா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, வேதங்கள் அப்படின்னு சொல்றது எல்லாராலும் ஒரு சாண்ட் பண்ணக்கூடியதாக வேதங்கள் கிடையாது, எல்லாருக்கும் அர்ஹதை இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி காயத்ரி மகாமந்திரமும் எல்லாராலும் சொல்ல முடியாட்டாலும் அந்த காயத்ரி மந்திரத்தை, அந்த மந்திரத்தினுடைய முக்கியமான அனுகிரகத்தை எல்லாரும் ரிசீவ் பண்றதுக்கு இந்த கிருத்தியை பிடிச்சுட்டா போறோம். ஒரு சங்கீதத்தின் மூலமாக, நாத உபாசனையாக இந்த சங்கீதத்தின் மூலமாகவே அந்த ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பாய வைக்கிறார் அந்த அமிர்தத்தை. அப்படி இந்த கிருத்தியை பண்ணியிருக்காருங்கிற விஷயத்த பெரியவா சொல்லின்னு வரா. எப்படிங்கிற அந்த நுணுக்கத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன் காயத்ரி மந்திரம் நமக்கு இங்கே முக்கியமாக இருக்குன்னா, காயத்ரி மந்திரத்தில் நம்ம யாரை வழிபடுறோம் முக்கியமா அப்படின்னு கேட்டால் சாக்ஷாத் இந்த சூரிய பகவானை தான். அங்கேயும் அவரை என்ன பேரை சொல்லி கூப்பிடுறோம்னா சபிதா அப்படிங்கிற இதே நாமாவை சொல்லி தான் கூப்பிடுறது. அந்த விஷயத்தை தான் இந்த ஒரு கிருத்திக்குள்ளே இப்படி ஒளிஞ்சிருக்குங்கிறத பெரியவா காமிச்சு கொடுக்குறா. முதல்ல இந்த கிருத்தியினுடைய முதல் பல்லவியில் எடுக்கும் பொழுது ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இதுக்கு பெரியவா சொல்றா, சொல்ல ஆரம்பிக்கிறதே என்ன சொல்றார், பிரம்மண்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே வர்றது. அப்போ பரபிரம்ம தத்துவமாக அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த பிரம்மண்யம்ங்கிற ஒரு வார்த்தையும் நம்மளால கனெக்ட் பண்ணி இந்த பரம்பொருள் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் காயத்ரி மந்திரத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கோ அதே விஷயத்தை தான் இங்கே சொல்ல போறாருன்னு முதல்ல டெஃபினிஷன் கொடுக்க ஆரம்பிச்சுடுறார். அப்புறம் அனுபல்லவியில் 2வது பேரால போகும் பொழுது அந்த ராகம் அதனுடைய சஞ்சாரம் அப்படியே உச்சத்துக்கு போகிற இடத்துல ஒரு பதம் கொண்டு வரார். வரேண்யாய அப்படின்னு ஒரு பதம் அங்கே யூஸ் பண்ணுறாராம். பெரியவா அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறார். இந்த வரேண்யம் அப்படிங்கிற ஒரு பதம் காயத்ரி மகாமந்திரத்தில் அந்த பதமும் இருக்கு. அந்த பதத்தை இந்த இடத்துல ராகம் உச்சத்தில் போகிற இடத்துல கரெக்டாக அனுபல்லவியில் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அங்கே தானே ஸ்ட்ரைக்கிங் இம்பார்ட்டன்ஸ் தெரியுது, அந்த பீக் ஆகும் பொழுது கொடுக்குறார் அப்படிங்கிறத காமிக்கிறார். இந்த 2 வார்த்தைகளுமே பிரம்மண்யாய அப்படின்னு சொல்லும் பொழுது பிரம்மணே நமஹா இப்படின்னு ஒரு நாமா சூரிய அஷ்டோத்திரத்தில் இருக்கு. அதே மாதிரி வரேண்யம் நீங்கள் சொல்கிறோமே வரேண்யாய நமஹான்னு ஒரு நாமாவும் இருக்கு. கடைசியில் இந்த 3வது பேரால தான் அஜ்ஞான துவாந்த சவித்ரே
அப்படின்னு இங்கே கொடுக்குறார். இந்த சவித்ரேன்னு சொல்லக்கூடியதான சவிதாங்கிற நாமமும் காயத்ரி மகாமந்திரத்துக்குள்ள சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாமாவாக இருக்கு. ஆனால் இந்த சவிதாங்கிற நாமம் சூரியனுடைய அஷ்டோத்திரத்தில் இல்லை. அதுக்கு மாறா பெரியவா என்ன சொல்றா, சவிதாங்கிற நாமாவை இங்கே பிரயோகம் பண்ணியிருக்காரு. அதுக்கு பெரிய வைதிக விசேஷம் இருக்கு. ஏன்னா வேத வேதாந்தங்கள்ல எல்லாத்துலேயும் முக்கியமாக இந்த நாமாவை கொண்டாடி இருக்கு. வேதத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு நாமாவாக இருக்கு அப்படின்னு அதனுடைய இம்பார்ட்டன்ஸை இங்கே பெரியவா காமிச்சு கொடுக்குறா. அப்போ இந்த கிருத்தியின் மூலமாக முருகனை நம்ம தரிசனம் பண்ணுறோம். எப்படி தரிசனம் பண்ணுறோம்? காயத்ரி மந்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படிப்பட்ட பரபிரம்மமாக அவரை தரிசனம் பண்ணுறோம்னு சொன்னால், முருகன் வேற இல்லை, அக்னிஸ்வரூபமாக ஜோதிஸ்வரூபமாக நம்ம பார்த்த அந்த முருகன் வேற இல்லை, சாக்ஷாத் ஜோதிஸ்வரூபமாக கண்ணுக்கு முன்னாடி பிரத்யக்ஷ தேவதையாக காட்சி கொடுத்துட்டு இருக்கிற சூரிய பகவான் வேற இல்லை அப்படிங்கிறதாக எல்லாம் அந்த அத்வைத்தம் தான், ஒரே பரமாத்ம தத்துவம் தாங்கிறதையும் நம்ம இங்கே புரிஞ்சிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷனை நம்ம மனசில் பெரியவா இதில் ஏற்படுத்தி கொடுக்குறான்னு தான் சொல்லணும். சரி, இந்த நாமாக்களுக்கெல்லாம் இந்த சவிதாங்கிற நாமாக்கு விசேஷமாக வைதிக விசேஷம், அதாவது வேதத்தினுடைய கனெக்ஷன் பேக்கிங் இருக்குன்னு சொல்கிறாளே, அப்படி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தாக்கா 2-3 உதாரணங்கள் பார்க்கலாம். முதலாவதாக சூரிய பகவானுடைய ஒரு பிரேயர் அப்படின்னு வேதத்தில் நம்ம சொன்னாக்கா, ஆசத்தியேன ரஜச வர்த்தமானோ நிவேஷயன் அமிர்தம் மர்த்தியஞ்ச இரண்யேன சவிதாரதே நாதே ஓயாதி புவனாவி பஷ்யன்னு இப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிறோம். இதுதான் சூரியனுடைய வந்தனமாக நம்ம சாதாரணமாக வச்சுருக்கோம் தியானமாக. அதில் அர்த்தம் கொடுக்கும் பொழுது என்ன வருது, சூரிய பகவான் தன்னுடைய ஆத்ம ஜோதியினாலும் பிரகாசத்தினாலையும் எல்லா மனுஷர்கள் தேவர்கள்னு எல்லாரும் சொல்கிறோம் இல்லையோ, இவா எல்லாரையும் அவாவா கர்மால அவர் ஈடுபடுத்தி நம்மளை செலுத்திண்டு போகிறார் இந்த காரியத்தில். அப்போது நம்மளுடைய காரியங்களை செய்யறதுக்கு உத்வேகமாக சக்தியாக யார் இருந்து நம்மளை ப்ரொபல் பண்ணுறா, யார் நம்மளை செய்ய வைக்கிறான்னு பார்த்தாக்கா சாக்ஷாத் இவர் தான் நமக்கு பின்னாடி இருக்கார். நினச்சி பார்ப்போமே, ப்ராக்டிக்கலாக வேதம் சொல்கிறத நம்ம நினச்சி பார்ப்போம் வாழ்க்கையில். இன்னைக்கு காலம்புற சூரியன் வரல, வெளிச்சம் இல்லைன்னா நம்ம காரியம் ஓடுமா? அப்படி எல்லாருக்கும் அந்த ஒரு சக்தியாக, உந்து சக்தியாக அவர் தான் பின்னாடி இருந்துட்டு இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய பொன்னாலான தேர், இங்கே தான் சொல்கிறது ஸ்வர்ணத்தாலான ரதம் இருக்கு, அந்த ரதத்தில் ஹிரண்யேன சவிதா ரதே நாதேவோ அப்படிங்கிறது, அந்த ஹிரண்யம்னு சொல்லக்கூடிய பொன்னாலான ரதத்தில் சூரிய பகவான் இந்த உலகங்களே அப்படி சுற்றி வந்துட்டு இருக்கார் அந்த தேரில். அப்படி வந்து எல்லாருக்கும் தேவையான சக்தியும் கொடுத்து எல்லாத்தையும் அப்படியே ரிவ்யூ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கார். அதனால தான் சூரிய நாராயணர்னு அவருக்கு விசேஷமாக சொல்கிறது, இந்த லோகங்களையெல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்பும் அவருக்கு இருக்குது அப்படின்னு. இதே மந்திரத்தை, வேத மந்திரத்தை தமிழில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸாக மனசில் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இதே சுப்பிரமணிய நாமா வச்சுட்டு இருக்கிற நம்ம பாரதியார், சுப்பிரமணிய பாரதியாரும் ஒரு இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்திருக்கார். அவர் எங்கேயும் இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண வேதத்துலேருந்து கொண்டு வந்தேன்னுலாம் சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த பாடல்களை படிக்கிறவாளுக்கு, விஷயம் தெரிஞ்சவாளுக்கு இதை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். அங்கே என்ன சொல்கிறார், பரிதியே பொருள் யாவர்க்கு முதலே பானுவே பொன்செய் பேரொளி திரளே அப்படிங்கிறார். பொன்செய் பேரொளி திரளே, பானுவேன்னு சொன்னாக்கா சூரியன், அந்த பானுவை பொன் தேரில் போகக்கூடியவராக பேரொளி திரளாக அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒரு பாரதியார் கொடுத்துருக்கார். இது முதல் பார்ட், ஒரு ரெஃபரன்ஸ், வேதத்தில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ். ரெண்டாவதாக வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அதில் முக்கியமாக ஆன்ம வித்தியை பற்றியும் யோகத்தை பற்றியும் சொல்லக்கூடியதான பல ரொம்ப வசந்த கருத்துக்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அந்த உபனிஷத்தில் 2வது அத்தியாயத்தில் ஒரு வச்சனம் வருது. ஆரம்பிக்கும் பொழுதே என்ன சொல்கிறது, யுஞ்சான பிரதமம் மனஸ்தத்வாய சவிதா தியா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. அதாவது எங்கள் மனமெல்லாம் நல்லபடியாக இந்த யோகத்தில் சென்று நிலை பெறணும் அப்படின்னு வச்சுட்டாக்கா அதுக்கு யாருடைய அனுகிரகம் ஃபஸ்ட்டு வேணும், சவிதா தியா. அங்கே சவிதாங்கிற ஒரு பதத்தை தான் அங்கேயும் யூஸ் பண்ணி அந்த சவித்ரு தேவதையை நாங்கள் மனசார நமஸ்கரிக்கிறோம், அவரை பிரார்த்தனை பண்ணுறோம். அவருடைய ஒரு அனுகிரகத்தினால மனஸ்தத்வாய சவிதாதியாக, அவருடைய அனுகிரகத்தினால நன்றாக சேர்ந்து யோகத்தில் எங்கள் மனசும் எங்களுடைய உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வழியில் போகிறதுக்கு முதல்ல ப்ரிப்பேர் ஆகட்டும். அந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்புக்கு யார் அனுகிரகம் பண்ணணும், சவித்ருன்னு சொல்லக்கூடிய தேவதை சாக்ஷாத் நம்ம சூரிய பகவான். அப்போ வேதத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் ஆச்சு, வேதாந்தத்தினுடைய ஒரு ரெஃபரன்ஸ் ஆச்சு. இப்போது இதெல்லாம் தாண்டி நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய ஆளுக்கெல்லாம் தெரியக்கூடிய அகைன் வேதத்திலே இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸு நம்ம தினம் அந்த ஸ்லோகத்தை சொல்லின்னு இருக்கோம். அப்படி ஒரு அருமையான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சூரிய பகவானை சாக்ஷாத் பரம்பொருளாகவே சொல்கிறோம்.
அவரே மும்மூர்த்தி ஸ்வரூபமாகவும் இருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். நமஸ்தவித்ரே ஜெகதேக சக்ஷுஷே ஜெகத் பிரசூதி ஸ்திதி நாசஹே தவே விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் வருது. தினசரி சந்தியாவந்தனம் பண்ணுறவாளுக்கு தேவதா வந்தனம் பண்ணுறக்கூடிய இடத்துல இந்த ஸ்லோகம் சொல்லுவோங்கிறது ஞாபகம் இருக்கும். இங்கே என்ன சொல்லி ஆரம்பிக்கிறது? நமஹா சவித்ரே. இதே சவித்ரு பதத்தை தான், இது வேதத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்கள் தான் நம்ம சந்தியாவந்தன மந்திரங்களில் வருது. நமஹா சவித்ரே ஜெகதேக சக்ஷுஷே அப்படிங்கிறது. ஜகத்து எல்லாத்துக்கும் ஒரே கண்ணாக, சக்ஷுஷாக. ஏன்னா இந்த லோகம் யாருனால பார்க்கறது? இவர் ஒருத்தர் இருக்கிறதுனால தான். சொல்லப்போனால் பிரம்மா இவர் என்னன்னு கூப்பிடுறார்? லோகதீப நமஸ்தேஸ்து அப்படிங்கிறார். இவரை சொல்லும் பொழுது லோகத்துக்கெல்லாம் விளக்காக நீதானப்பா இருக்கேன்னு பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார். அப்படிப்பட்ட சூரியனை ஜெகதேக சக்ஷுஷேன்னு இங்கே கூப்பிடுறது. ஜகத்துக்கெல்லாம் பார்வையாக விளங்கக்கூடியவரே, ஜெகத் பிரசூதி ஸ்திதி நாசஹேதவே. அப்போ பிரசூத்தின்னு சொன்னால் பிரசவம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக, கிரியேஷன், ஸ்திதி, நாசம், மூன்று தொழில்கள்னு சொல்கிறோமே. கிரியேஷன், ப்ரிசர்வேஷன் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன். இந்த மூன்று காரியங்களையும் செய்யக்கூடியவராக திரைமயாய திரிகுணாத்ம தாரிணே விரிஞ்சி நாராயண சங்கராத்மனே. விரிஞ்சினா பிரம்மா, நாராயணன், சங்கரன் இவர்களின் ஆத்மனாக, இவர்களுக்கு உள்ளே இருந்துருக்கிறவராக, எப்பவும் நிரம்பி அவளுக்குள்ளேயே இருக்கிற பரம்பொருளாக இந்த சவித்ரு தேவதை தான் இருக்கார் அப்படின்னு நித்தியம் நம்ம சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய அந்த மந்திரத்தில் இந்த விஷயமும் வருது. இந்த மந்திரத்தில் குறிப்பாக அவரை இந்த ஜகத்தினுடைய சக்ஷுசாக, அதாவது ஜகத்தினுடைய கண்ணாக சொல்கிறது. என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு ஒரு குழந்தைகிட்ட நீ ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லி காமிக்கணும்னா எப்படி சொல்கிறோம்? நீ என்னோட கண்ணு இல்லையா அப்படின்னு தானே சொல்கிறோம். அது மாதிரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கனாக கண்ணுன்னு சொல்கிறது. இவருடைய கண்கள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரிய வேண்டாமா? நாளைக்கு அதை பார்ப்போம். பெரிய வாசர்.